வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு பணக்கார மருமகள். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். சென்னையோட புறநகர் பகுதியில ரியல் எஸ்டேட் நிபுணர்களால புதுசு புதுசா உருவாக்கப்பட்ட நகர்கள்ல முல்லை நகரும் ஒண்ணு. அந்த நகர்ல தீப்பெட்டி பெட்டி மாதிரி பெட்டி பெட்டியா வரிசையா நிறைய வீடுகள் இருந்துச்சு. அந்த வீடுகள்ல ஒரு வீட்ல தான் தெய்வ சிகாமணியும் சகுந்தலாவும் குடியிருக்காங்க. குக்கிராமத்துல ஒரு ஏழை தொழிலாளிக்கு மகனா பிறந்தவர் தான் தெய்வ சிகாமணி. வறுமையோட காரணமா அவரால 12ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியல. அதனால கடைகளை எடுபிடி பையனா வேலைக்கு சேர்ந்தாரு. வேலை நேரம் போக மீதி நேரங்கள்ல யாரு என்ன வேலை சொன்னாலும் தட்டாம செஞ்சாரு. அவங்க குடுக்கற சன்மானத்தை வாங்கிக்கிட்டாரு. இப்படி கிடைச்ச எல்லா வேலைகளையும் பார்த்து பணம் சேர்த்தாரு. கடைசியா சென்னைக்கு வந்தாரு. சென்னையோட புறநகர் பகுதியில உள்ள ஒரு மரம் மில்லுல கூலி தொழிலாளியா வேலைக்கு சேர்ந்தாரு. ஓரளவுக்கு வருமானமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை பொண்ணு சகுந்தலாவ கல்யாணம் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவரு வேலை பார்க்கிற இடம் சென்னையோட புறநகர் பகுதி. அதனால அத கிராமம்னோ நகரம்னோ சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்த கலவை. இப்பதான் அந்த பகுதி டெவலப் ஆயிக்கிட்டு இருக்கு. அதனால வாடகையெல்லாம் ரொம்ப மலிவா இருந்தது. அவர் கூட மர மில்லுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அந்த மில்லுக்கு பக்கத்துல இருக்கிற முல்லை நகர்ல உள்ள குடியிருப்புல தான் வசிக்கிறாங்க. அதனால தெய்வ சிகாமணியும் அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து மனைவியோட குடியேறினாரு. அவங்க குடியிருந்த வீடு கான்கிரீட் வீடு தான். ஆனா வரிசையா ஒரே மாதிரி அடுத்தடுத்து வீடுகள் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல தண்ணீர் குழாய். புறநகர் பகுதி அப்படின்றதால கரண்ட் கட்டு அடிக்கடி ஏற்படும். ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொந்த உறவுக்காரங்க மாதிரி பழகுனாங்க. குடியிருப்புகள் இருக்கதால காய்கறி கடையில இருந்து செல்போன் கடை வர எல்லாம் பக்கத்திலேயே இருந்துச்சு. அமைதியாவும் மனசுக்கு இனிமையாவும் இருந்ததால அந்த இடமும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சகுந்தலாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ராத்திரி 8 மணி ஆனா போதும் முல்லை நகர வாசிகள் அவங்கவங்க வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருவாங்க. அவசியத்தை தவிர வெளியில தலகாட்ட மாட்டாங்க. கூட்டுக்குள்ள கொஞ்சி குளவுற இளம் பறவைகள் மாதிரி தெய்வ சிகாமணியும் சகுந்தலாவும் இன்பமயமான இல்லற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சகுந்தலா கர்ப்பமானா 10 மாசம் கழிச்சு தெய்வ சிகாமணி சகுந்தலா தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. கண்ணன்னு பேரு வச்சாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. தெய்வ சிகாமணி கடினமா உழைச்சாரு. சகுந்தலா ஒயர் கூட பின்னி வியாபாரம் பண்ணா. கண்ணனுக்கு 10 வயசு இருக்கும் போது தன்னோட அனுபவத்தாலையும் உழைப்பாலையும் கூலி தொழிலாளியிலிருந்து சூப்பர்வைசர் பதவிக்கு வந்தாரு தெய்வ சிகாமணி. அம்மா அப்பாவோட கடின உழைப்ப பார்த்து வளர்ந்தான் கண்ணே. குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு நல்லா படிச்சான். அவன் வளர வளர அந்த முல்லை நகரும் வளர்ந்துகிட்டே போச்சு. கண்ணே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான். எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். தேவைக்கு அதிகமா 1 ரூபா கூட அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க மாட்டான். கூட படிக்கிற பிள்ளைகளோட வசதி வாய்ப்புகளை மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு கவலைப்பட மாட்டான். அவன் குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், படிச்சு பட்டம் வாங்கி சம்பாதிச்சு அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். அதனால தேவையில்லாத விஷயங்களை கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தினான். 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்தான். சென்னையில உள்ள காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சது. ஆனா ஃபீஸ் கட்டுற அளவுக்கு தெய்வ சிகாமணி கிட்ட பணம் இல்ல. காசு இல்லாத காரணத்தாலதான் நம்மால படிக்க முடியல. நம்ம மகனுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. கண்ணனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்ற உறுதியான முடிவோட தெய்வ சிகாமணி கடன் வாங்கினாரு. கண்ணனை காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. நிலைமைய புரிஞ்சுகிட்டு கண்ணே நல்லா படிச்சான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான். கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் நல்ல கம்பெனில வேலையும் கிடைச்சது. இப்படியே ஒரு 2-3 வருஷம் போச்சு. சிக்கனமா இருந்து படிப்பு செலவுக்காக வாங்கின கடனை கண்ணே அடைச்சு முடிச்சான். தெய்வ சிகாமணியும் ரிட்டையர் ஆயிட்டாரு. சகுந்தலாவுக்கும் முன்னாடி மாதிரி கூட போட முடியல. கண்ணே ஒருத்தனோட வருமானமே அவங்க குடும்பம் நடத்த போதுமானதா இருந்தது. அதனால அப்பா அம்மா 2 பேரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கண்ணே வேலைக்கு போயிட்டு வந்தான். அதே ஏரியாவுல நல்ல வசதியான ஒரு வீட்டை பார்த்து குடி போனாங்க. ஏழை அப்படின்ற நிலையில இருந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்தாங்க. கண்ணே
ரொம்ப நல்லவனா ஒழுக்கமானவனா இருந்தான். அனாவசியமா ₹1 கூட செலவு பண்ண மாட்டான். சிக்கனமா இருந்தான். கடன் இல்லாம அதே ஏரியாவுல சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றதான் அவனோட லட்சியமே. அதுக்காக பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில தான் கண்ணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து தரகர்கிட்ட கண்ணனோட ஜாதகத்தை கொடுத்தாங்க தெய்வசிகாமணியும் சகுந்தலாவும். நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும் அப்படின்ற மாதிரி விதி வேற ஒரு திட்டம் போட்டிருந்தது. ஆமா, கண்ணனை ஒரு தலையா காதலிச்சா ராதா. ராதா இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். கண்ணன் வேலை பார்க்கிற கம்பெனி முதலாளி நடராஜனோட பொண்ணு. நடராஜன் பரம்பரை பணக்காரரு. ராதாவோட அம்மா பேரு கோதாவரி. நடராஜனோட எல்லா சொத்துக்கும் ஏகபோக ஒரே வாரிசு ராதா. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் ராதாவும். வசதி வாய்ப்புகளோட பிறந்தவ. ஏழ்மை, கஷ்டம், பணக்கவலை, கடன் இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவ கேட்டதே இல்ல. ஆசைப்பட்டதெல்லாம் அவளுக்கு ஈஸியா கிடைச்சிட்டதால வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. படிச்சு முடிச்சிட்டு அப்பாவுக்கு உதவியா கம்பெனி நிர்வாகத்தை பாத்துக்கிட்டா ராதா. ஒரு புதிய ப்ராஜெக்டுக்கான பிரசன்டேஷன் அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது. அதுலதான் கண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் ராதா மீட் பண்ணா. அவன் ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ண விதம் மத்தவங்க மாதிரி இல்லாம அவன் மாத்தி யோசிச்ச விதம், அவனோட திறமை, இப்படி எல்லாத்தையும் கவனிச்சா. அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில அவளோட பாராட்ட தெரிவிச்சா. முதலாளியோட பொண்ணு அப்படின்ற பயபக்தியோட அவளோட பாராட்ட ஏத்துக்கிட்டான் கண்ணே. அன்னையிலிருந்து கண்ணனை கவனிக்க ஆரம்பிச்சா. அவனோட வசீகரிக்கிற புன்னகை, திறமை, பெண்களோட கண்களை பார்த்து பேசுற கண்ணியம், நேர்மை, பொறுப்பு, இப்படி அவனோட எல்லா நற்குணங்களையும் கவனிச்சா. நாட்கள் போக போக கண்ணனோட தீவிர பக்தையா மாறிட்டா ராதா. கடைசியில அவ ஆபீஸ் வரதே கண்ணனை பாக்குறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணன் கிட்ட பேசுறதுக்காகவே காரணங்களை தேடுனா, இல்ல காரணங்களை உருவாக்குனா. ஆரம்பத்துல ராதாவோட செயல்களை இயல்பா எடுத்துக்கிட்டான் கண்ணே. ஆனா போக போக ராதாவோட உள்ளம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுது. பெரிய இடத்து பொண்ணு, அதுவும் முதலாளியோட ஒரே பொண்ணு. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா அவ்வளவுதான். நமக்கு இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் வேலை கிடைக்காது. இதனால சொந்தமா வீடு வாங்கணும், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற கனவெல்லாம் நிறைவேறாத பகல் கனவாயிடும். அதனால இது சரிப்பட்டு வராது. ஆரம்பத்திலேயே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்ற முடிவோட ராதா கிட்ட பேசினா. மேடம், என்ன மேடம்னு சொல்லாதீங்க, ராதான்னு கூப்பிடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஓகே ராதா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா முழுசா கேளுங்க. சொல்லுங்க, நீங்க பேசுறத விடிய விடிய கேட்க நான் ரெடி அப்படின்னு ராதா சொன்னதும், சப்பா முடியல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டே தலை குனிஞ்சு நெத்தியில கை வச்சு தேய்ச்சான். அப்புறம் தொண்டைய செருமிக்கிட்டு பேச ஆரம்பிச்சான். எனக்கு வேற கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்ணன் சொன்னதும் ராதாவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன், உங்களாலதான். நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க மனசுல என்ன பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சும் ஏன் இப்படி வேலைய விட்டு போறீங்க? நீங்க தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்க அப்பா பெரிய பணக்காரரு. அவரோட ஒரே பொண்ணு நீங்க. நான் சாதாரண மிடில் கிளாஸ் பையன். உங்க அப்பா கிட்ட சம்பளம் வாங்குற தொழிலாளி. எனக்கு எப்படி உங்க அப்பா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. உங்க அப்பா இடத்துல நான் இருந்தாலும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்க சம்மதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஏகப்பட்ட கனவு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும். அதனால நீங்க தேவையில்லாம உங்க மனசுல ஆசைய வளர்த்துக்காதீங்க. உங்க அப்பா சொல்ற பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனவனோட கைய பிடிச்சு நிறுத்தினா ராதா. அவ கண்கள்ல நீர் ததும்பி நின்னுச்சு. ஒரு பொண்ணு வலியக்க வரான்னு தானே உங்களுக்கு இளக்காரமா இருக்கு. ஐயோ ராதா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க. உங்க அந்தஸ்துக்கு நான் தகுதி இல்லாதவனுதான். நானே விலகி போறேன். தகுதி, அத வாழப்போற நான் தான் முடிவு பண்ணணும். காதல் உங்க கண்ணை மறைக்குது. இன்னைக்கு எல்லாம் சரின்னு தோணும், நாளைக்கு எல்லாமே தப்பா தெரியும். வாழ்க்கை ஒரு முறைதான். அத எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வாழ விரும்புறேன். அப்போ இதுதான் உங்க முடிவா? இல்ல, இதுதான் நம்ம 2 பேரோட நல்வாழ்க்கைக்கு ஆரம்பம்
அப்படின்னு சொன்ன கண்ணனோட பக்கத்துல வந்து நின்னா. கலங்கிய அவளோட விழிகளை அவன் ரொம்ப பக்கத்துல பார்த்தான். அவனுக்குள்ளேயும் அவ மேல இருந்த காதல் மெல்ல மெல்ல மலர ஆரம்பிச்சுது. இது சரியில்லைன்னு தோணுன மறு நிமிஷம் அவகிட்ட இருந்து விலகி நின்னு சொன்னான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது உங்க கையால தான். இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பொண்ணாவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட பதிலுக்கு கூட காத்திருக்காம அங்கிருந்து கிளம்ப போனா. ப்ளீஸ் ராதா, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு கண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்க அவ காது கொடுத்து கூட கேட்காம அங்கிருந்து கிளம்புனா. அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான். ராத்திரியெல்லாம் அவனுக்கு தூக்கமே வரல. யோசிச்சு பார்த்தான். அவன் மனசுல ராதா மேல காதல் இருந்தாலும் யதார்த்த நடைமுறைகளை யோசிச்சு அவகிட்ட இருந்து விலகுறதுதான் சரின்னு முடிவெடுத்தான். மறுநாளே வேலைய ரிசைன் பண்ணிட்டு புது கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். அடுத்த நாளே அவனை சந்திக்க அவனோட புது கம்பெனியோட வாசல்ல ராதா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கண்ணனுக்கு என்ன பண்றதுனே புரியல. ராதாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணான். ஆனா எல்லா முயற்சிகளும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. இவ்வளவு அழகான பணக்கார பொண்ணு வழிய வந்து துரத்தி துரத்தி காதலிக்கும் போது வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்க கண்ணே என்ன ஆசாபாசங்கள் இல்லாத உணர்ச்சி இல்லாத ஜடமா. அவனும் காதல்ல விழுந்தான். 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய காதல் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது. முதல்ல நடராஜன் இந்த காதல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லி மறுத்தாரு. கண்ணனோட வீட்லயும் தெய்வசிகாமணியும் சகுந்தலாவும் இந்த காதல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதுக்கு காரணம் பயம். நடராஜன் பணக்காரரு, அவரோட ஒரே பொண்ணு, நம்ம தகுதிக்கு மீறின இடம். பின்னாடி பிரச்சனை வந்தா ஒரே மகனோட எதிர்காலம் என்னாகிறது? இப்பவே நடராஜன் கோவப்பட்டு என்ன பண்ண போறாரோ அப்படியெல்லாம் நினைச்சு அவங்க பயந்தாங்க. அதனால திருமணத்துக்கு சம்மதிக்கல. மாதங்கள் ஓடுச்சு. ராதாவோட பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அதனால வேற வழி இல்லாம நடராஜன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. அது மட்டும் இல்ல, கண்ணன் மீது அவருக்கும் மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. அதனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. அப்புறம் 2 வீட்டாரும் சேர்ந்து பேசினாங்க. ஒரு சுபயோக சுபதினத்துல கண்ணன் ராதா திருமணம் நடந்து முடிஞ்சது. திருமணத்துக்கு வந்த எல்லாரும் தெய்வ சிகாமணி கிட்டையும் சகுந்தலா கிட்டையும் உன் மகன் புடிச்சாலும் புடிச்சான், நல்ல புளியங்கொம்பா புடிச்சிருக்கான், பணக்கார மருமக, இனி உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னாங்க. சில பேரு ஆத்மார்த்தமா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சில பேரு இவங்களுக்கு இப்படிப்பட்ட மருமகளா அப்படின்ற பொறாமையோட சொன்னாங்க. சில பேரு நமக்கு இப்படியெல்லாம் அமைய மாட்டேங்குதே அப்படின்ற ஏக்கத்தோட சொன்னாங்க. சகுந்தலாவுக்கு பணக்கார மருமக கிடைச்சிட்டா அப்படின்னு ஊரு முழுக்க ஒரே பேச்சா இருந்தது. இனியெல்லாம் இன்பமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விதி அதோட விளையாட்ட ஆட ஆரம்பிச்சுது. ஊட்டி கொடைக்கானல்னு ஹனிமூன் போகலான்னு கண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தான். ஆனா தேனிலவுக்கு சுவிட்சர்லாந்து தான் போகணும்னு ராதா பிடிவாதமா இருந்தா. அவ்வளவு பணம் கண்ணன் கிட்ட இல்ல. சரி, கடன் வாங்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நடராஜன் டிக்கெட்டோட வந்தாரு. மாப்ள, இது ஹனிமூன் டிக்கெட் சுவிட்சர்லாண்டுக்கு. என் பொண்ணு சொன்னா காசு இல்லாம நீங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு. அதான் டிக்கெட்டை நானே எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க அக்கவுண்ட்ல பணமும் போட்டிருக்கேன். போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மாமா, எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? நான் பாத்துக்கறேன். மாப்ள, இது உங்க கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட். வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க அப்படின்னு நடராஜன் வற்புறுத்தவும் கண்ணே சரின்னா ராதாவோட ஆசைப்படி சுவிட்சர்லாண்டுக்கு போனாங்க. தேனிலவு முடிஞ்சு திரும்பி வந்தாங்க. கண்ணே எப்போதும் போல புதிய கம்பெனில தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ராதா கேட்டா, எதுக்கு இன்னும் அந்த ஆபீஸுக்கு வேலைக்கு போறீங்க? பின்ன வாடகை கொடுக்க, குடும்பத்தை நடத்த இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? பணம் தான் எங்க அப்பா கிட்ட கோடி கோடியா இருக்கே. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவரோட எல்லா சொத்துக்கும் நான் தான் வாரிசு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படணும்? முதலாளியா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறத விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறது நல்லாவா இருக்கு அப்படின்னு ராதா சொன்னதும் கண்ணன் சிரிச்சான். அப்புறம் சொன்னா, எனக்கு சுயமரியாதை முக்கியம் ராதா. இதுதான் சரி. நீ மனச போட்டு குழப்பிக்காம இரு. நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே ஆபீஸுக்கு கிளம்புனான். இப்படியே நாட்கள் போச்சு. வசதியான வீட்ல சகல வசதிகளோட வாழ்ந்த ராதாவால கண்ணனோட வீட்ல வாழ முடியல.
கண்ணே, தெய்வசிகாமணி, சகுந்தலா இப்படி எல்லாரும் அவ மேல அன்பா இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இல்லாததால அவளால அங்க இருக்க முடியல. ஒரு நாள் கண்ணன் கிட்ட ராதா கேட்டா, பெருசா சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு ராதா கேட்டதும் கண்ணனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் சொன்னா, அதுக்குத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடன் இல்லாம வீடு வாங்கணும், அதுதான் என் லட்சியம். அதுக்குத்தான் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சுத்தம், நீங்க பணம் சேர்த்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. கடன் இல்லாம அதே சமயம் சொந்த வீடு வாங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? எங்க அப்பா கிட்ட ஏகப்பட்ட வீடு இருக்கு. அதுல ஒரு வீட்டை நம்ம பேருக்கு எழுத சொல்றேன். அங்க போய் இருக்கலாம். அப்போ எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கூட இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க இங்கேயே இருக்கட்டும். நாம ஜாலியா தனி குடித்தனம் பண்ணலாம் அப்படின்னு ராதா சொன்னதும் கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ராதா பேச்ச கேட்டு நடந்துகிட்டா அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வரும். அது மட்டும் இல்ல, வீட்டோட மாப்பிள்ளைனும் ஆயிடும். இது சரிப்பட்டு வராது. இதுக்கு இப்பவே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற முடிவோட ராதாவை பார்த்து சொன்னா, அதெல்லாம் சரியா வராது. பேசாம தூங்கு. முடியாது. ஒண்ணு நீங்க புது வீடு வாங்குங்க, இல்ல நான் எங்க அப்பாவுக்கு போன் பண்றேன் அப்படின்னு ராதா பிடிவாதமா அதே சமயம் உறுதியா சொன்னா. கண்ணே யோசிச்சு பார்த்தான். எப்படியும் புது வீடு வாங்கத்தான் வேணும். கடன் இல்லாம வாங்கணும்னா ராதா சொல்ற மாதிரி வயசாயிடும். மாமனார் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு கடன்காரனா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்ற முடிவோட ராதாவை பார்த்து சொன்னா. சரி, வீடு வாங்கலாம். நான் ஆபீஸ்ல பேசி லோனுக்கு ஏற்பாடு பண்றேன். நல்ல வீடா பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் தான் ராதா முகத்துல சிரிப்பே வந்தது. மறுநாள்ல இருந்து வீடு தேட ஆரம்பிச்சான். நல்ல வீடும் கிடைச்சது, ஆபீஸ்ல லோனும் கிடைச்சது. அம்மாவோட நகைகளை அடகு வச்சு பணம் வாங்கினா. இவனுடைய சேவிங்ஸ் பணம்னு எல்லாத்தையும் வச்சு வீட்டை வாங்கினா. புதுமனை புகுவிழா சிறப்பா நடந்தது. வாழ்க்கை இன்பமா போய்கிட்டு இருந்தது. மறுபடியும் ராதா புதிய பிரச்சனைய ஆரம்பிச்சா. வெளியில போறதுக்கு, பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு காரு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா. வீட்டு கடன் முடிஞ்ச பிறகு காரு வாங்கிக்கலான்னு கண்ணே சொன்னா. ஆனா ராதா கேக்கல. ஒண்ணு காரு வாங்கணும், இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி புது காரு வாங்கிக்கிறேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா. மாமனார் கிட்ட இருந்து காரு வாங்கினா வரதட்சணை மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சு நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி காரு வாங்கினா கண்ணே. அடுத்த சில மாசங்கள் இன்பமா போச்சு. மறுபடியும் ராதா பிரச்சனைய ஆரம்பிச்சா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, அதனால சோஃபா செட்டு வேணும், டைனிங் டேபிள் வேணும்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சா. கண்ணை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ கேக்கல. அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அப்பாவோட பென்ஷன் பணம் மூலம் நிறைவேத்தினா. அடுத்து ஐபோன், லேப்டாப், டபுள் டோர் ஃப்ரிட்ஜுன்னு செலவுகளை அடுக்கிக்கிட்டே போனா. கண்ணனால முடியல. வாங்கிய கடனை அடைக்க ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்தான். ராத்திரியில ஃப்ரீலான்சர்ல சில கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சு கொடுத்தான். மகன் படுற கஷ்டத்தை பார்த்து தெய்வசிகாமணியும் சகுந்தலாவும் மனசளவுல பாதிக்கப்பட்டாங்க. ராதா கிட்ட சகுந்தலா அவங்களோட கதை முழுவதையும் சொல்லி கண்ணீர் வடிச்சா. ராதா எல்லாத்தையும் சலிப்போட கேட்டுக்கிட்டா. சகுந்தலா மேலும் சொன்னா, இப்படியெல்லாம் சிக்கனமா இருந்ததாலதான் எங்க வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு உயர்ந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த கடனால நாம பழைய நிலைமைக்கே போயிருவோமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும், வரவுக்கு ஏத்த செலவு செய்யணும், இல்லைனா கஷ்டம். அத்தை, நான் உங்க மகனை கடன் வாங்கி கஷ்டப்பட சொல்லல. எங்க அப்பா கிட்ட வாங்கிக்கலாம்னு தான் சொல்றேன். அவர்தான் தன்மானம் சுயமரியாதைன்னு பேசிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்கள மாதிரி எல்லாம் என்னால கஷ்டப்பட முடியாது. எனக்கு இதுவே வசதி கம்மியாத்தான் இருக்கு. நான் அவருக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா போதும், எல்லா கடனையும் ஒரே நொடியில அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா உள்ள போயிட்டா. சகுந்தலாவுக்கு என்னவோ மாதிரி இருந்துச்சு. தெய்வ சிகாமணி கிட்ட ராதா சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னா. இனி அவகிட்ட பேசி ஒரு பயனும் இல்ல. மகனோட எண்ணமும் தப்பு இல்ல. அதனால மகனோட கஷ்டத்தை குறைக்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க.
தெய்வ சிகாமணி மறுபடியும் அதே மரமில் முதலாளிய சந்திச்சு நிலைமைய விளக்கி சொல்லி வேலை கேட்டாரு. அவரோட நேர்மையும் வயசையும் கருத்துல கொண்டு அவருக்கு பகுதி நேர வேலை கொடுத்தாரு மரமில் முதலாளி. சகுந்தலா மறுபடியும் கூட போட ஆரம்பிச்சா. கண்ணனோட வருமானத்தோட இவங்களோட வருமானமும் சேர்ந்ததும் வெயில்ல தவிச்சவனுக்கு நிழல் கிடைச்ச மாதிரி ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தது கண்ணனுக்கு. இப்படியே பல மாசங்கள் போச்சு. வயசான காலத்துல ஓய்வில்லாம உழைச்சதால தெய்வ சிகாமணிக்கும் சகுந்தலாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால கண்ணனோட மனவேதனை அதிகமாச்சு. அன்னைக்கும் அப்படித்தான். ரொம்ப சோர்வோட ஆபீஸ்ல இருந்து கண்ணே வந்தான். சாப்பாட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தா ராதா. கண்ணனோட பொறுமை எல்லைய கடந்துச்சு. ராதா, எதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண? பின்ன சாப்பிட வேண்டாமா? ஏன், நீ சமைக்க மாட்டியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அத்தைக்கும் முடியல, அதான் ஆர்டர் பண்ணேன். ராதா, என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேல என்னால முடியாது. ஏற்கனவே காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. கண்ணை மூடுனாலே கடன் தான் ஞாபகத்துக்கு வருது. கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கடன் வாங்கினதுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? நான் காரணமா? நானா வீடு வாங்க ஆசைப்பட்டேன், காரு வாங்க ஆசைப்பட்டேன், சோஃபா செட்டு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஐபோனு, டைனிங் டேபிள், லொட்டு லொஸ்கெல்லாம் நானா வாங்க ஆசைப்பட்டேன்? நான் தான் ஆசைப்பட்டேன். உங்களால முடியாதுன்னு தான் நான் எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. நீங்களா கடன் வாங்குனீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ராதா, புரியாம பேசாத. உங்க அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் பணம் வாங்கினா நல்லாவா இருக்கும்? என்னை பத்தி என்ன நினைப்பாரு? எனக்கு என் சுயமரியாதை தான் முக்கியம். அப்போ கடன் வாங்கி கஷ்டப்படுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ராதா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இது சரிப்பட்டு வராதுன்னு. இதனாலதான் நான் விலகி விலகி போனேன். நீ தான் துரத்தி துரத்தி காதலிச்ச. நீ வளர்ந்த விதம் வேற, உன் வாழ்க்கை முறை வேற. நான் வளர்ந்த விதம் வேற, என் வாழ்க்கை முறை வேறன்னு தான் நான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். நீ தான் பிடிவாதமா இருந்த. வாழ்ந்தா உங்களோட தான், இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சினிமா டைலாக் எல்லாம் பேசின. இப்போ கடன் வாங்கி கஷ்டப்படுங்க, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேக்குற? இப்பவும் சொல்றேன், நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களை எல்லா வசதிகளோடையும் பாத்துக்க ஆசைப்படுறேன். நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னோட ஆசைகளை, தேவைகளை, ஆடம்பரங்களை குறைச்சுக்கோ. அதுவே போதும், நான் நிம்மதியா வாழ அப்படின்னு கோபமா கத்துனான் கண்ணே. அப்புறம் கண்களை மூடி நீண்டதொரு பெருமூச்சு விட்டான். ராதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னான், இங்க பாரு ராதா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மிஸ்டர் நடராஜனோட பொண்ணு. இப்போ இந்த கண்ணனோட மனைவி. அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீ வாழணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம்னு உனக்கு தெரியும். இருந்தும் நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதும் அத வாங்க சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறதும் சரியில்லை. கணவனோட சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்துறதுதான் மனைவிக்கு அழகு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு கண்ணன் பேச பேச ராதா அழுக ஆரம்பிச்சா. உடனே அவ அப்பாவுக்கு போன் பண்ணா. அடுத்த அரை மணி நேரத்துல நடராஜன் வந்தாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு. கேட்டியா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, சரி அழுகாத அப்படின்னு ராதாவை பார்த்து சொல்லிட்டு கண்ணனை பார்த்து கேட்டாரு. முடிவா நீ என்ன சொல்ற? எனக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம். கடன் இல்லாத வாழ்க்கை தான் வேணும். என் வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த முடியும்னா உங்க பொண்ணு இங்க இருக்கட்டும், இல்லைன்னா அவ விருப்பம் அப்படின்னு கண்ணன் சொன்னதும் நடராஜனோட கோபம் எல்லைய கடந்துச்சு. அப்படி வாழணும்னு என் பொண்ணுக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. நான் அவளை கூட்டிக்கிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். அவளுக்காகத்தான் இந்த வீடு, காரு, வசதி வாய்ப்புகள் எல்லாம். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கான பணத்தையும் கொடுத்துருங்க. நான் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா என் அப்பா அம்மா கூட பழைய வீட்ல கடன் இல்லாம வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னதும் வேகமா செக் புக்கை எடுத்து பிளாங்க் செக்கை கிழிச்சு கண்ணன் கிட்ட கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்டு உடைமைகளை எடுத்துக்கிட்டு கண்ணே அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. மறுநாள் எல்லா கடனையும் அடைச்சான். நிம்மதியா தூங்குனான். நாட்கள் போச்சு. சகுந்தலாவுக்கு பணக்கார மருமக கிடைச்சிட்டான்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்களே. சந்தோஷத்துல பூரிச்சு போனோமே. கடைசியில இப்படி ஆயிடுச்சே. மகனோட வாழ்க்கை இப்படி பாழா போச்சே. நம்ம வம்சம் தலைக்க வேண்டாமா? நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனோட எதிர்காலம் என்னாகிறது? அவனும் பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ வேண்டாமா அப்படின்னு தெய்வ சிகாமணியும் சகுந்தலாவும் வருந்தாத நாளே இல்ல.
ராதா கூட இல்ல அப்படின்ற ஒரு குறைய தவிர வேற எந்த குறையும் இல்ல கண்ணனுக்கு. ராதா இல்லாதது அவனுக்கு வருத்தமா இருந்தாலும் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய குடுக்கற அளவுக்கு அவனோட பொருளாதாரம் இல்ல அப்படின்றதால துக்கத்தை மனசுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு அப்பா அம்மா மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில போலியா சிரிச்சு ஒரு நாடகத்தனமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அங்க நடராஜனோட வீட்ல ராதா கணவனோட போய் வாழணுன்றதுக்காக அவளோட அம்மா கோதாவரி எவ்வளவோ முயற்சி பண்ணா. தினமும் ராதாவுக்கு அட்வைஸ் பண்ணா. ஆனா ராதாவால உண்மைய புரிஞ்சுக்க முடியல. கோபம் அவ கண்களை மறைச்சுது. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நடராஜனுக்கு விருப்பம் இல்ல. மகளோட ஆசைக்காக தான் சம்மதிச்சாரு. இப்போ மகளே அந்த வாழ்க்கை வேண்டான்னு வந்ததும் நடராஜனுக்கு உற்சாகம் வந்துருச்சு. மக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேத்தினாரு. மகளை தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாரு. கோதாவரி அறிவுரை சொன்னா கூட கோவப்பட்டாரு. கோதாவரி கூட சண்டை போட்டாரு. மகளை எப்படியாவது அவ புருஷனோட சேர்த்து வைக்க கோதாவரி போராடுனா. ஆனா நடராஜன் முட்டுக்கட்டையா இருந்தாரு. மகளோட வாழ்க்கைய நினைச்சு கோதாவரி கண்ணீர் வடிச்சா. கண்ணே ரொம்ப நல்லவன். அவன் அப்பா அம்மாவும் நல்லவங்க தான். அன்புக்கு பஞ்சமில்லாத இடம்தான் அவனோட உள்ளமும் வீடும். பெண்களை மதிக்க தெரிஞ்சவன். அவங்களோட விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன். நேர்மையானவன், ஒழுக்கமானவன், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவன், திறமையானவன். இவ்வளவு நல்ல குணங்கள் அவன்கிட்ட இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ராதாவுக்கு வசதியான வாழ்க்கை தான் பெருசா தெரிஞ்சுது. இந்த மனசு இப்படித்தான். இருக்கிற நல்லத விட்டுட்டு இல்லாத நினைச்சு ஏங்குறதா இதோட வேலையே. இருக்கிறத வச்சுக்கிட்டு யாரால திருப்தி அடைய முடியுதோ அவங்களால மட்டும்தான் அழகான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். காதலிக்கும் போது கண்ணனோட நிறைகள் மட்டும்தான் ராதாவோட கண்ணுக்கு தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட இருக்கிற குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. நிறை குறைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் மனித இனம். நிறைகளை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படுற மாதிரி குறைகளை ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு போகணும். இல்ல குறைகளை திருத்தணும். ஆனா ராதா அப்படி செய்யல. அதுக்கு பதிலா அவனை விட்டு பிரிஞ்சு போனா. வசதியான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவளால மிடில் கிளாஸ் வாழ்க்கைய வாழ முடியல. மாமனாரோட காசுல வயிறு வளர்க்கிற ஆண்கள் மத்தியில மாமனார் காசுல ₹1 கூட வேண்டாம், என்னோட சொந்த சுய சம்பாத்தியத்துலதான் வாழ்வேன், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிற கண்ணன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். உயர்ந்த மனிதன் தான். அவனோட உயர்ந்த உள்ளம் ஒரு நாள் ராதாவுக்கு புரியும். அன்னைக்கு அவனோட வந்து சேர்வா. கண்ணன் ராதா வாழ்க்கையில மறுபடியும் வசந்தம் வீசும். அந்த நாள் விரைவில் வரும். அது வரைக்கும் கண்ணனை மாதிரி நாமளும் காத்திருப்போம். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.